ராஜா சாருக்கு சார் ஒரே ஒரு லைன் தான் பண்ணா கூட யார் வேணா திமிர சொல்லிக்கலாம் சார். யார் வேணா. சிவுடுன்ற படம் வந்து நல்ல ஒரு சாங். ஓம் சிவோஹம் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க. ஆமா. அது மாதிரி அந்த ரிதம் பேட்டர்ன்லாம் இன்னும் பிரம்மாண்டமா அப்பா அப்படி இருக்கும். நானும் மதுபாலகிருஷ்ணனும் பாடிடுவோம். பக்காவா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் அவர்கிட்ட பாடி காமிக்கணும். அங்கதான் பெரிய எக்ஸாம். எவ்வளவு தூரம் நீங்க பாடணும், எவ்வளவு பெரிய சிங்கரா இருந்தாலும் அவர் உட்கார்ந்துருப்பார் கூலா. பா அப்படிம்பாரு. ஏன்னா சின்ன டாட் கூட அவர் அப்சர்வ் பண்ணுவார். இப்படி இல்லையே, நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்க பாரு அப்படிம்பாரு. சப்போஸ் அந்த இடத்துல ஒரு சங்கதி ஒன்று தோணிச்சு போட்டு அதான் சொல்லுவார். எதுக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி, நமக்கு அடுத்த பாட்டு பாடணும். அவர்கிட்ட நீங்க பாடி பார்க்கணும், திட்டு வாங்கி பார்க்கணும். மேடையெல்லாம் சில பேர்லாம் கலாய்ப்பாரு ஜாலியா. அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து தப்பா எடுத்துக்கூடாது. என்னன்னா ஆடியன்ஸ் தப்பாவே பாக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. மனசு வந்து குழந்தை மாதிரி வருது. தாரத்தை பட்டி பாடும்போது என்னையா மத்தியமா வந்து பிரசாசுடைய வாசல் வரைக்கும் வந்துச்சு, உள்ள வர மாட்டேங்குது அப்படி இப்படி நல்லா சிரிப்பாங்க. என்ன அர்த்தம்னா கொஞ்சம் பத்தல, இன்னும் கொஞ்சம் சுதி ஏத்தணும், சுவரஸ்தானத்திலேயே நிக்கல அப்படிங்கறத இப்படி சொல்லுவாங்க. அங்க நிக்குது, உள்ள இன்னும் வர, எப்போ உள்ள வர சொல்லியா அப்படிம்பாரு. இளையராஜாவோட ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, இளையராஜா மியூசிக்ல தெலுங்குல. ஆமா சார். சிவுடு சோசியல் மீடியால ஒரு விளம்பரம் பார்த்தேன். ஆமா. அதுல வந்து நீங்க பாடுறீங்க. அது வந்து ராஜா வந்து அமக்கலம் பண்ணியிருக்காரு. அது இன்னொரு சங்கராபரணம் மாதிரி ஆந்திராவில் பேசப்படும். அது ரொம்ப சைலண்டா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நான் விளம்பரம்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ராகா பேஸ்டா எல்லா பாட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுல நீங்களும் இன்வால்வ் ஆயிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு ராஜா சார் அவர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே சீரியஸா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவர் என்ன ரொம்ப ஒரு மனசார அவர் என்னை பார்த்து அவர் என்ன அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அவர் அவ்வளோ எனக்கு ரொம்ப அது ஒரு பந்தம். அது அந்த ஒரு வைப். அது அவரை பார்க்கும்போது அவரோட எக்ஸ்பிரஷன்லேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் நிற்கும் போதே அவரோட எக்ஸ்பிரஷன் புரிஞ்சுக்கலாம். அண்ட் அவர் பண்ணுற படத்துலலாம் நான் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ சிவுடுன்ற படம் வந்து நல்ல ஒரு சாங். ஓம் சிவோஹம் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க. ஆமா. அது மாதிரி அந்த ரிதம் பேட்டர்ன்லாம் இன்னும் பிரம்மாண்டமா அப்பா அப்படி இருக்கும். நானும் மதுபாலகிருஷ்ணனும் பாடிடுவோம். சரி. சிவுடும் தெலுங்குல 2 பேருக்குமே ஈக்குவல் போர்ஷன்ஸ். எப்போ ரிலீஸ் அது? இந்த கேள்விக்கு சினிமா துறையில் யாருமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ என்ன காரணம்னே சொல்ல முடியாது. ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்ல. பட் ரொம்ப நல்ல பாட்டு. ராஜா சாருக்கு சார் ஒரே ஒரு லைன் தான் பண்ணா கூட யார் வேணா திமிர சொல்லிக்கலாம் சார். யார் வேணா. அது வந்து இவ்வளோ பெரிய சிங்கர், அவரே சின்ன பொடி பையன் அப்படிலாம் கிடையாது. ஒரு லைன் நான் பாடிட்டேன் தெரியுமில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக சர்டிஃபிகேஷனுக்கு, அது பெரிய சர்டிஃபிகேஷன் அது. அதனால் அது ஒரு நல்ல பெரிய டஃப்பான சாங். அது நல்ல ஒரு கிளாசிக்கல் பேஸ் சாங்கு. அது வந்து நல்ல ஹெவி கோரஸு, ஆர்கெஸ்ட்ரேஷன், அந்த இதில் வந்து நானும் அவரும் பாடியிருக்கோம். பட் காட்ஸ் கிரேஸ் அது எப்போவுமே சினிமாவில் ஒன்று இருக்குது. எப்போவுமே அது படத்தில் வந்துச்சா, அந்த படத்துல பாட்டு வந்துச்சா, நீ பாடின வாய்ஸ் வந்துச்சா, இப்படி நிறைய வந்துச்சா இருக்கு. அதுல வந்து இறைவனோட வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நீங்களும் மதுபாலகிருஷ்ணன் போட்டி பாட்டு மாதிரி இருக்குமா? போட்டி பாட்டு மாதிரி இல்லை, ஆனா வந்து அது ஈக்குவல் போர்ஷன்ஸ் 2 கேரக்டருக்கு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராஜா சார்ட்ட ஒரு ப்ளஸ் என்னன்னா, அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அது யாருனாலையும் மாற்ற முடியாது. பக்கா கிளாசிக்கல்னு சொல்ல முடியாது. சினிமாக்கு தேவையான அந்த கிளாசிக்கல் பேஸோட இருக்கிற அந்த அதாவது ஓம் ஷோகம் இருக்குல்ல, அதை நம்ம கேட்கும் போதே உள்ள ஒரு நரம்பெல்லாம் அப்படி தியானத்தில் போய் உட்கார்ந்தலாமோ தோணும். அந்த பிக்சரைசேஷனுக்கும் அவரோட மியூசிக்கும் அது மாதிரி அதை விட இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். இது மெகா ப்ராஜெக்ட் போல இருக்குது. மெகா ப்ராஜெக்ட்டுங்கிறது இந்த பாட்டுனால சொல்லலாம். அப்படி ஒரு பாட்டு இது. அப்படி இந்த பாட்டு வந்துச்சுன்னா அது மெகா ப்ராஜெக்ட் தான். இந்த சாங் எங்க கம்போஸ் ஆச்சு? இப்போ இளையராஜான்னு ஒரு புது ஸ்டுடியோ இருக்கு இல்லையா? ஆமா, கூட அங்கே தான் பண்ணேன். இங்கே தான் ரெக்கார்ட் பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து யூஸ்வல் ராஜா சார் ப்ரொசீஜர் போன உடனே சாங் டியூன் கற்றுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல் சாங்கை அவர் வந்து பாடி பல்லவி மனப்பாடம் பண்ணி சரணம் பண்ண எல்லாமே கிட்டத்தட்ட ஷோக்கே ரெடி ஆயிடும். அந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் அவர்கிட்ட பாடி காமிக்கணும். அங்கே தான் பெரிய எக்ஸாம். எவ்வளோ தூரம் நீங்கள் பாடணும், எவ்வளோ பெரிய சிங்கராக இருந்தாலும் அவர் உட்காந்துருப்பார் கூலா. பா அப்படிம்பாரு. நம்ம அதாவது டியூனு அவர் பண்ண டியூன் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. வாசுன்னு அங்கே ஒருத்தருக்காரு நம்ம ஃப்ரெண்டு, அவர் சிங்கர். அவரும் வந்து அவர் தான் கற்றுக் கொடுப்பாரு. அவர் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கதவு திறக்க போகிறேன் அப்படிங்க, அந்த கதவு திறந்தா உட்காந்துருப்பாரு. இப்போ கதவு திறந்து அவர்கிட்ட போய் பாடணும் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த கதவு தொடறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிஷம் இது பாருங்க, இது கரெக்டாக போடணும் அப்படின்னு நாங்கள் உள்ளே பேசி இப்போ சார் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவோம்.
போனால் அவர் கூலாக உட்காந்துருப்பார். அப்படிம்பாரு. அந்த வந்து என்னென்னமோ பண்ணுவோம் நம்ம. ஏன்னா சின்ன டாட்டு கூட அவர் அப்சர்வ் பண்ணுவார். இப்படி இல்லையே, நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்க பாரு அப்படிம்பார். அதை கேட்டால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சில இம்ப்ரவைசேஷன் அப்போ சொல்லுவார். என்னென்ன அவரோட அந்த அந்த ஒர்க் பண்ணி பார்க்கணும். அவர்கிட்ட அந்த போய் அந்த ஒர்க் பண்ணி பயந்து அங்கே நின்று அவர் சொல்லி கொடுக்கறத கேட்டு பாடி ஓகே போய் பாடுப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது அது ஜஸ்ட் தம்புரா சுதியோடய இருக்கும். முதல்ல நீங்கள் ஆமாம், ஒன்றுமே இல்லை, நம்ம செல்ஃபோனில் ஒரு தம்புரா சுதி போடணும், இல்லை ஒன்றுமே இல்லாமல் கூட நம்ம பாடி காமிக்கலாம். சரி, அப்போது இந்த கரெக்ஷன்ஸ் இருக்குது, இது இப்படி இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க, அதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இது நீ பாடு, இது அவர் பாட்டும், இந்த லைன்லாம் ஒன்று சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம போய் சரி போ பாடு அப்படின்ட்டாருன்னா ஒரு ஏகப்பட்ட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் ரிசல்ட் வந்த மாதிரி அங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்பா இனிமேல் நானா நிம்மதிடா, லைஃப் செட்டில் ஆகிட்டோன்ற அந்த ஒரு நிம்மதி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போய் பாடுவோம், ஃபுல்லாக பாடிட்டு அப்படியே. ஆனால் என்னென்னா பாடும்போது அவரும் வருவார், வந்து உட்காந்துருவார். அவர் இல்லாமலாம் ஒன்றுமே நடக்காது. அது இருந்தாலும் பாட்டு ஓகே சொல்லிட்டார்ல, இனிமேல் எப்படியாவது நம்ம நல்ல பேர் வாங்கிடலான்ட்டு ஒரு தைரியம். சப்போஸ் அந்த இடத்துல ஒரு சங்கதி ஒன்று தோணிச்சு போட்டால் அதான் சொல்லுவார். நிறைய சொல்லுவார். சில இடங்களில் அந்த சங்கதியை அலோவ் பண்ணலாம், அந்த சங்கதி படம் இன்னும் அழகாக இருக்கும். ஆமாம், அது அழகாக இருக்குமா அப்படின்னு அவர் சொல்லுவார். அழகாக இருக்குமே நான் நினச்சேன்னு சொன்னால் அவர் ஏற்றுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய நினைப்பார், எப்படிலாம் நினச்சேன் தெரியுமான்னு அவர் சொல்லுவார். அதெல்லாம் முதலே நம்மளே நினச்சி முதலே அந்த மாதிரி நான் நினைக்க வேண்டான்றதையும் நினச்சி இருக்கிறத மட்டும் பாடிடுவோம். ஏன்னா எதுக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி, நமக்கு அடுத்த பாட்டு பாடணும், அது பாடணும் பாடுறலாங்கிறத தாண்டி அவர் திட்டுறதே ஆசீர்வாதம் தான். அவர்கிட்ட திட்டு தாராளமாக வாங்கணும், வாங்கினாதான் அது. அதனால இருந்தாலும் அது அவர் ஒன்று பண்ணியிருக்காருன்னா அந்த எசன்ஸை கொடுத்துட்டாரு தானே. அந்த எசன்ஸை தாண்டி என்ன பண்ணிட முடியுன்ற ஒன்று இருக்கு. ஆனால் அப்படி ஒருவேளை வந்தால் கண்டிப்பாக அவர் அக்செப்ட் பண்ணுவார் நிச்சயமா. ஏன்னா அவருக்கு நல்ல விஷயம். அவர் வந்து அந்த இசையே அவர் தானே, அப்படி ஒரு பிழிஞ்சு கொடுப்பாரு எசன்ஸ். கோவப்படுவாரா சரியா வரலன்னா? கிண்டல் பண்ணுவார், அவரை வர வைப்பார், சொல்லி புரிய வைப்பார். ஆனால் என்னையாது அப்படிம்பாரு. அது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் காமெடி ஆகிடும், ஜாலியாகிடும். அவர் வந்து அது ஒரு மாதிரி கொண்டு வந்து பாட வச்சிருவார். என்ன எத்தனை தடவை சொல்லிட்டு அந்த மாதிரி. அதே மாதிரி நான் வந்து ஒரு தடவை தாரத்தை பட்டி பாடும்போது, என்னையா மத்தியமா வந்து பிரசாத்துடைய வாசல் வரைக்கும் வந்துச்சு, உள்ளே வர மாட்டேங்குது அப்படிமா இப்படி நல்லா சிரிப்பாங்க. என்ன அர்த்தம்னா கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் சுதி ஏற்றணும், சுவரஸ்தானத்துலேயே நிற்கல அப்படிங்கிறத இப்படி அங்கே நிற்கிது, உள்ள இன்னும் வர, எப்போ உள்ள வர சொல்லியா அப்படிம்பாரு. இந்த மாதிரிலாம் அந்த டைம்லி காமெடியாக பண்ணி அதை வந்து புண்படுத்தாத மாதிரி சொல்லுவார். அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். அதுவே ஒரு ஜாலியாகவும் இருக்கும். அதை ஜாலி பண்ணி சரி பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் அவர் போயிடுவார், சரி பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பானதுக்கப்புறம் வந்து கேட்டுட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ்னால் சொல்லுவார். அது அற்புதமான ஒரு அனுபவம். அது அனுபவம் வந்து அந்த எனக்கு கேட்டால் நிறைய நல்ல சிங்கர்ஸ்லாம் அது கிடைக்கணும்னு நினைப்பேன். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க, விடவே மாட்டீங்க பொம்மலை. அது மாதிரி வந்து அவர்கிட்ட நீங்கள் பாடி பார்க்கணும், திட்டு வாங்கி பார்க்கணும். அந்த ஒரு மேடையெல்லாம் சில பேர்லாம் அவர் சில கலாய்ப்பார் ஜாலியாக. அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. என்னன்னா ஆடியன்ஸ் தான் தப்பாகவே பார்க்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. மனசு வந்து குழந்தை மாதிரி வருது. ரொம்ப காமெடியாக நல்லா ஒரு பிளஸ் பண்ணுற ஒரு இடத்துல இருந்து அவர் குழந்தையா நம்மளால பேர பசங்க மாதிரி பார்த்து எல்லாருமே அவர் பொறுத்த வரைக்கும், அது வயசுக்காக சொல்ல, அவரோட ஞானத்துலேருந்து அவர் பார்க்கும்போது அவர் அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணுவார். அவர் கிளாசிக்கல் மியூசிக் தெரியும்னா தனி மரியாதை கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கு. ஆப்வியஸ்லி அந்த மியூசிக்காக ஒருத்தங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அவர் மரியாதை கொடுப்பார். கிளாசிக்கல்னு கிடையாது, இந்துஸ்தானியா இருக்கலாம், எதுவாக வேணாலும் மியூசிக்குக்காக ஒர்க் பண்ணியிருக்கான் அவன் நம்ம ஆள், அப்படி ஒரு ஃபீல் அவருக்கு. அதுவும் கேட்டுருவார், நீ மியூசிக் படிச்சுக்க, யார்கிட்ட படிச்சு கேட்கணும். அதெல்லாம் ஒரு வார்த்தை பாடும்போது ஒரே வரியில் அவர் ஜாதகமே சொல்லிடுவார். ஏன்னா கண்டிப்பாக மியூசிக் தெரிஞ்சவன் பாடி ப்ராக்டிஸ் பண்ணவன் பாடினா இந்த லைன் எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும். அது வந்து அவரோட அனுபவத்தில் நீங்கள் மாஸ்டர் பேரே சொல்ல வேண்டாம், நீ பாடினாலே தெரிஞ்சிடணும் நீ யார் அப்படின்னு. அதை வச்சு தான் அவர் வந்து சாங்கே கொடுப்பார். ஆமாம், உங்களை பார்த்து ரொம்ப நாள் வச்சு லேட்டஸ்ட் வெஞ்சர் என்ன? இப்போ நிறைய பேர் பாடணும்னு ஆசைப்பட்றாங்க. சரி, நிறைய சேனல்ஸில் பாடுறாங்க. அவங்களுக்கு எப்படி பாடணும், வாய்ஸ்னால் என்ன, வாய்ஸ் கல்ச்சர் என்ன, எப்படி, அதாவது சிம்பிளாக வந்து நான் பெரிய போட்டியில் போய் ஜெயிக்கணும்னு இல்லை, ஏதோ நான் ஆசைக்கு பாடுறேன் அப்படின்னா அது கரெக்டாக பாடணும், ஃபீலோட பாடணும். அல்லது எனக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணணும், இந்த ப்ராக்டிஸ் சொல்கிறாங்களே அது என்ன, ப்ராக்டிஸ்னால் எப்படி பண்ணணும், அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க. அதனால் இப்போது அது ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறோம். அது அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு 4 நாள்லேயே ஃபுல் ஆகிடுச்சு. ஒர்க் ஷாப் நீங்கள் மட்டுமே சொல்லி தர போகிறீங்களா? ஆமாம், அதில் மாலினின்னு ஒருத்தங்க வந்து அதை நடத்துகிறாங்க. சரி. ஸோ நான் வந்து அதில் நான் தான் நடத்துகிறேன், நான் தான் சொல்லி ஆன்லைனில் நேரடி உங்கள் பல்லாவரம்ல ஒரு ஸ்டுடியோவில்
ஸ்டூடியோவில். ஆஸ்டாஷ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு அங்கே தான் அவங்க எல்லாரையும் வராங்க. அது எத்தனை மாதம் கிளாஸ் அது? ஒரே நாள், ஒன் டே. அது வந்து ஒர்க் ஷாப்னாலே ஒன் டே இதுதான் அப்படின்றத. அதுக்கப்புறம் அவங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னா அவங்க தனியாக அதை எல்லாமே அதிலே சொல்லுவோம் நம்ம. வாட் இஸ் சிங்கிங், வை சிங்கிங், எப்படி பண்ணணும், மாடுலேஷன் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, ஒரு 120 150 பாயிண்ட்ஸ் இருக்கு. சரி, அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி லெக்டம் மாதிரி பண்ணுவீங்க. லெக்டம் அது ரொம்ப தேவைப்படுதுன்றதை நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு 5 நாளில் 25 23 ஃபுல் ஆயிடுச்சு. இதில் மஸ்கட்லேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, பெங்களூர், நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம். 29 ஜூன் நடக்குது பல்லாவரம்ல. அனௌன்ஸ் பண்ண உடனே இவ்வளோ பேர் வந்தது. இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம இதோட தெரியல, அது தெரியல. ஆனால் இப்போ இது நடக்குது. இது திருப்பி தேவைப்பட்டா ஃபியூச்சரில் மேபி பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டூடியோக்கு வந்து பல விஷயங்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.